வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் டிஎன் டெட் எக்ஸாம் பேப்பர் 1 ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான சயின்ஸ் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். மழைநீர் சேகரிப்பை கட்டாயமாக்கிய முதல் இந்திய மாநிலம் எது? ஃபியூ செகண்ட்ஸ் டைம் தர ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்கிறேன். தமிழ்நாடு. மழைநீர் சேகரிப்பை கட்டாயமாக்கிய முதல் இந்திய மாநிலம் தமிழ்நாடு. மழைநீர் சேகரிப்பு முறையானது டேஷாம் ஆண்டு தமிழக அரசால் கொண்டு வரப்பட்டது? 2001. இலைகளில் இருக்கும் டேஷ் நிறமியின் உதவியுடன் தாவரங்கள் தம் உணவை தாமே உற்பத்தி செய்கின்றன. பச்சை நிறமி. குளோரோஃபில் இருக்கு இல்லையா, அது வந்து பச்சை நிறமி. டேஷ் தாவரங்களின் சுவாசித்தலுக்கும் வாயு பரிமாற்றத்திற்கும் உதவுகின்றன. இலைத்துளைகள். இலைத்துளைகள் மூலமாக தான் தாவரங்கள் சுவாசிக்கும். அந்த ரெஸ்பிரேஷன் இலைத்துளைகள் மூலமாக தான் நடக்கும். தாவரங்கள் தங்களுக்கும் பிற உயிரினங்களுக்கும் தேவையான உணவை தாங்களே தயாரிப்பதனால் அவை டேஷ் உற்பத்தியாளர்கள் என்று அழைக்கப்படுகின்றன. முதன்மை உற்பத்தியாளர்கள். ஒளிச்சேர்க்கையின் போது தாவரங்கள் வெளியிடுவது. இது எல்லாருக்கும் தெரியும், ஆக்சிஜன். பின்வருவனவற்றுள் எது பூவா தாவரம்? பெரணி. பூவா தாவரம் பெரணி. டேஷ் மகரந்த துகள்களுடன் இணைந்து கனியாக மாறுகிறது. சூலகம். சூலகம் தான் மகரந்த துகள்களோட இணைந்து கனியாக மாறுகிறது. உலகின் மிகப்பெரிய மலர் டேஷ் ஆகும். ரஃப்லேசியா. உலகின் மிகப்பெரிய மலர் எங்கு காணப்படுகிறது? இந்தோனேஷியா. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே மலரும் பூ எது? இது பேசிக் தான், எல்லாருக்குமே தெரியும். இது வந்து குறிஞ்சிப்பூ. டேஷ் மலர் உணவாக பயன்படுகிறது? அனைத்துமே. வாழைப்பூ, கிராம்பு, காலிஃப்ளவர். கிராம்புமே இந்த ஃப்ளவர் தான், அதுதான் கிராம்பா நமக்கு கிடைக்குது. அது மலர் வகை தான். இது எல்லாமே வந்து உணவாக பயன்படுகிறது. உருளைக்கிழங்கின் டேஷ் பகுதி உணவாக பயன்படுகிறது? தண்டு பகுதி. உருளைக்கிழங்கு அதோட தண்டு பகுதி தான் நமக்கு வந்து உணவாக பயன்படுகிறது. டேஷ் தாவரம் தண்டுகளில் உணவை சேமிக்கின்றது? வெங்காயம். இந்த தாவரம் வந்து தண்டுகள்ல உணவை சேமிக்கின்றது. டேஷ் தாவரம் வேரில் உணவை சேமிக்கின்றது? இது எல்லாமே கேரட்டு, பீட்ரூட்டு, மரவள்ளிக்கிழங்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா வேர்ல தான் உணவை சேமிக்கும். இலையின் முனைப்பகுதி டேஷ் ஆகும்? இலையோட முனைப்பகுதி இலை நுனி. குளிர்காலத்தில் மட்டுமே மலரும் மலர் எது?
டிசம்பர் பூ இதுவும் எல்லாருக்குமே தெரியும். இந்த டிசம்பர் மந்த் வந்து மலரும். அதான் குளிர்காலத்தில் மட்டுமே மலரும் மலர். அலங்கார தாவரத்தை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஸோ இங்க இருக்கிறதுல அலங்கார தாவரம் விசிறி வாழை. பின்வருவனவற்றுள் எந்த தாவரத்தின் மலர் உண்ணக்கூடியது? காலிஃப்ளவர். மலரின் ஆண் பகுதி டேஷ் ஆகும். மகரந்தத்தாள் வட்டம். மலரின் ஆண் பகுதி மகரந்தத்தாள் வட்டம். உணவாக பயன்படும் இலை. ஸோ இதில் உணவாக பயன்படக்கூடிய இலை வந்து முட்டைக்கோஸ். இந்த முட்டைக்கோஸோட இலைப்பகுதி தான் உங்களுக்கு அப்படி வெஜிடபிள் மாதிரி ஃபார்ம் ஆகுது. ஸோ உணவாக பயன்படும் இலை இந்த முட்டைக்கோஸ். மறுசுழற்சி செய்ய இயலாத கழிவினை எந்த குப்பை தொட்டியில் போட வேண்டும்? சிகப்பு. மறுசுழற்சி செய்ய இயலல அப்படின்னா அந்த கழிவை வந்து இந்த குப்பை தொட்டியில் தான் போடணும். சிகப்பு குப்பை தொட்டி. மறுசுழற்சி செய்ய இயலும் கழிவினை எந்த குப்பை தொட்டியில் போட வேண்டும்? நீலம். மக்கும் கழிவினை எந்த குப்பை தொட்டியில் போட வேண்டும்? பச்சை. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பச்சை குப்பை தொட்டி தான் வச்சுருப்பாங்க. பட் ஜென்ரலாக சில இடங்களில் உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு ரெட்டு, ப்ளூ, க்ரீன் அப்படின்னு தனித்தனியாக வச்சுருப்பாங்க. கழிவு மேலாண்மை செயல்களில் முதல் படி எது? கழிவுகளை பிரித்தல். கழிவு மேலாண்மையில் ஃபஸ்ட்டு செயல் வந்து பார்த்தீங்கன்னா கழிவுகளை பிரித்தல். கழிவு மேலாண்மை செயல்களில் இரண்டாம் படி எது? கழிவு சேகரிப்பு. கழிவுகளை பிரித்தல் அப்புறம் கழிவு சேகரிப்பு செகண்ட் ஸ்டேஜ். மக்காத அல்லது உயிரி சிதைவு அடையாத கழிவு எது? நெகிழி தட்டு. நெகிழி தட்டுனா பிளாஸ்டிக். இப்போ காகித குவளை, தேங்காய் ஓடு, வாழை இலை இது எல்லாமே மக்கிடும். அப்போ டீகம்போஸ் ஆகாத இருக்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக். நெகிழி தட்டு வந்து மக்காது. டேஷ் என்பது 3 ஆறில் உள்ள முதல் ஆறு ஆகும். குறைத்தல். ஆக்சுவலாக 3R இன் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் வரும். அதாவது ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள். அதில் ஃபஸ்ட்டு வந்து ரெடியூஸ், அதான் குறைத்தல். டேஷ் ஏற்படுத்தும் ஒலியினை மீயொலிக்கு எடுத்துக்காட்டாக கூறலாம். வௌவால். பார்த்தல், நுகர்தல், சுவைத்தல், தொடுதல் போன்ற அனைத்து புலன்களையும் டேஷ் பெற்றுள்ளன. எறும்புகள். பார்த்தல், நுகர்தல், சுவைத்தல், தொடுதல் போன்ற அனைத்து புலன்களையும் பெற்றுள்ளது எதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்குறதுல எறும்புகள். ஓகே, இந்த 30 கேள்விக்கு நீங்கள் எவ்வளோ கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறத செக் பண்ணிக்காங்க. இது வந்து 4th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் புக்லேருந்து எடுத்து கொடுத்த கொஸ்டின்ஸு. பேப்பர் 1 ப்ரிப்பேர் பண்ண கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் பேப்பர் 1, பேப்பர் 2 ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான சைக்காலஜி ஸ்டடி மெட்டீரியல் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறாங்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க. 9943880805. இதில் வந்து இப்போ 10 யூனிட் கொடுத்துருக்காங்க இல்லையா டிஆர்பி நியூ சிலபஸ் படி. அதன்படி வந்து எல்லாமே எம்சிக்யூ டைப் கொஸ்டின்ஸாக கொடுத்துருக்கோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைசிஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இது கூட உங்களுக்கு என்ன ஃப்ரீயாக கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா சைக்காலஜி மெட்டீரியல் கிடைக்கும். அதாவது 2012லேருந்து 25 வரைக்கும் ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர்க்கியோட கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தமிழ் கொஸ்டின்ஸும் பேப்பர் 2 கொரியா தமிழ் கேள்விகள் தமிழ் லாங்குவேஜ் கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா 2012லேருந்து 25 வரைக்கும் அந்த கொஸ்டின்ஸ்க்கு ஃபைனல் கியூ ஆன்சரோட கொடுத்துருக்கோம். தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க.
ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜஸ்ட் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.